விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு மெகா ஹிட் சீரியல் தான் மகாநதி சீரியல். இந்த சீரியல்ல விஜய், காவேரி கதாபாத்திரங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமோ, அதே வரவேற்பு குமரன் கதாபாத்திரம் கிடைச்சு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல குமரன் கதாபாத்திரம் கமருதீன் அந்த கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்திருப்பாரு. அது மூலயமா தனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை உருவாக்கி வச்சிருந்தாரு. ஆனா கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவரோட இமேஜ் அப்படிங்கிறது டோட்டலாவே தலைகீழா மாறிடுச்சு. பிக் பாஸ் வீட்ல அவர் மத்த போட்டியாளர்கிட்ட நடத்தக்கூடிய விதம், கத்தக்கூடியது, பேசக்கூடியது, கோவப்படக்கூடியது, ரொம்ப பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபடுற மாதிரி கோவப்பட்டு போறது, இது எல்லாமே இதுதான் குமரனோட ரியல் கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பத்தாயிரத்துக்கு பாரு கூட சேர்ந்து சாண்ட்ராவை கார்ல இருந்து தள்ளி விட்டதால இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வந்து வெளில அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரொம்ப நாட்களாவே விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய மகாநதி சீரியல்ல குமரன் கதாபாத்திரம் வெளிநாடு போயிருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவரை நினைச்சு கங்கா கதாபாத்திரம் ரொம்ப நாட்களாவே காத்திருக்கிற மாதிரியும் கதை போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் குமரன் கதாபாத்திரத்துல ரீஎன்ட்ரி வந்து கமருதீன் கொடுப்பாரா? அப்படியே குமரனை வந்து ஃபாரின்ல இருந்து வரவழைச்சாலும் கமருதீனுக்கு அந்த வாய்ப்பு போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனதுக்கு பிறகு கமருதீனுக்கு மறுபடியும் அந்த குமரன் கதாபாத்திரம் கிடைக்குமா? அவர் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதால விஜய் டிவில இருந்தே அவரை நீக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகளும் பரவிருக்கு. இதை பத்தி இப்ப ரீசெண்டா அதே சீரியல்ல கங்கா கதாபாத்திரம் இருக்கக்கூடிய தரணி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரீசெண்டா ஒரு Q&A செஷன் நடத்திருக்காங்க. அதுல அவங்கள பத்தியான கேள்விகளை விட குமரன், அதாவது கமருதீனை பத்தியான கேள்விகள் தான் அதிகமா வந்திருக்கு. குமரன் வந்து எப்ப ரீஎன்ட்ரி கொடுப்பாரு, ஃபாரின்ல இருந்து எப்ப வருவாரு, அப்படியே குமரன் வந்தாலும் கமருதீன் வந்து நடிப்பாரா அப்படின்னு கேட்டதுக்கு, கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க, குமரனோட ஒரு என்ட்ரி காத்துக்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு மாசான என்ட்ரியா இருக்கும். குமரன் கதாபாத்திரத்துல கமருதீன் வரக்கூடிய அந்த நேரத்துல பயங்கரமா டிஆர்பி எகிற போகுது. அந்த ஒரு மூமெண்ட்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா கமருதீனை அந்த குமரன் கதாபாத்திரத்தில் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு பொய் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவர் ரீஎன்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் இப்படி பரவக்கூடிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியும். பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஷோ, இது சீரியல், இதுதான் அவருக்கு மெயின். அந்த சீரியல்ல அவரோட கேம் பிளே அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா கமருதீனை அப்படி பிராண்ட் பண்ணி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்காக நம்ம வெளில அனுப்பக்கூடாது. நடிப்பு வேற, கேம் வேற அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதான். அதை விட முக்கியமானது, எந்த ஒரு ஷோல ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனாரோ அதே ஷோவோட கிராண்ட் ஃபினாலேவுக்கு அவர் வந்து வரவழைச்சிருந்தாங்க. எந்த ஒரு சீசன்ல இல்லாத மாதிரி ரெட் கார்டு வாங்கிட்டு போன கண்டஸ்டன்ஸுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரீன் சிக்னல் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பிக் பாஸ் அப்படிங்கிறது வெறும் 90 நாள் தான். ஆனா மகாநதி சீரியல் அப்படிங்கிறது பல வருஷமா டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல். அந்த சீரியல்ல குமரன் கதாபாத்திரத்துல கமருதீனை தவிர வேற யாரையுமே ஃபேன்ஸ் நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கச்சிதம் நடிக்கக்கூடியவர். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கண்டிப்பா குமரன் கதாபாத்திரத்துல மறுபடியும் கமருதீனை தான் நடிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறத கங்கா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய தரணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க யாரெல்லாம் குமரனோட ரீஎன்ட்ரிக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே குமரனோட ரீஎன்ட்ரி வரும்போது அது கமருதீனா வரணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.